ஐ திங்க் இந்த வாட்டி வந்து ஆர்சிபி ஃபேனு சாவடிப்பாங்க அரைச்சு வைக்கிறான். இவனை கூப்பிட்டு வந்து சிஎஸ்கே ஜெயிக்கொண்டான்னு கூப்பிட்டு வந்த போய் சொல்றான். ரொம்ப மன வருத்தம். ஏன்னா இன்டென்டே இல்லாம ஆடிக்கிட்டு இவெல்லாம் கலாய்க்கிற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. ஆனா என்னன்னா ஹாப்பி நியூஸ் என்னன்னா 49 தாண்டிட்டோம் நாங்க. இந்த மாதிரி தற்குறி காய்ஸா எல்லாமே சும்மா சொல்றேன். டிசப்பாயின்ட்லாம் இல்லைங்க, ரொம்ப சூப்பரா இருந்தது மேட்ச். நம்மளுங்க அடிக்கல, அவ்வளவுதான் அடிக்கல. மற்றபடி ஜிடி வந்து என்டர்டெயின் பண்ணாங்க. ஓகே ஓகே ஓகே. லைக் டே மேட்ச்ன்றதுனாலதான் ரொம்ப டயரிங்கா மார்னிங் அவங்க அந்த 3 o'clock அவங்க போட்ட பவுலிங் எல்லாம் ரொம்ப சூப்பரா போட்டாங்க. ஆமா, எஸ்பெஷலி கசிகோ ரபாடா வந்து ரொம்ப சூப்பரா பவுலிங் போட்டாங்க. அவரோட பவுலிங் அடிச்சிக்கவே முடியுது. அதே மாதிரி நம்ம ஹோல்டர் ஜேசன் ஹோல்டர் சுத்தி மேல ஏத்துறாப்ல. அதே மாதிரி நம்மளால வந்து பாத்தீங்கன்னா கம்போஜி மட்டும் தான் கம்பேக் கொடுத்தாங்க. வேற யாரும் அந்த லெவலுக்கு பவுலிங் போடல. இம்பாக்ட் பிளேயர்ல தேவையில்லாம வேஸ்ட் பண்ணிட்டாங்க. லைக் முகேஷ் சௌத்ரி எடுத்து வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருந்தது. இம்பாக்ட் பிளேயரை தாண்டி ஆரம்பத்துல வந்து இவங்க வந்து விளையாடவே இல்லை. ஒரு 10 overs விளையாடவே இல்லை. அப்புறம் இம்பாக்ட கொண்டு வந்து ஒரு யூஸும் இல்லை. லைக் சர்ஃப்ராஸ் கான கொண்டு வந்தாங்க. கொஞ்சம் இன்னும் லேட் பண்ணி பவுலிங்கே கொண்டு வந்திருக்கலாம் செகண்ட் இன்னிங்ஸ்ல. சர்ஃப்ராஸ் வந்து இந்த மேட்ச்ல சரியா விளையாடல. மற்றபடி சர்ஃப்ராஸை கொண்டு வந்து அந்த பொசிஷன்ல இறங்குனதுலாம் வந்து ஆக்சுவலி குட். லைக் ரித்துராஜ் ஓரளவுக்கு இப்ப அடிக்க ஆரம்பிச்சாரு. பட் ஆனா ரொம்ப ஸ்லோவா அடிச்சாரு அப்படின்னு லைக் ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணல. அதுதான் என்ன ஒரே விஷயம் என்னன்னா அந்த டைம்ல பிட்ச் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. பட் அந்த டைம்ல அவங்க வந்து ஸ்லோவா விளையாடி ஒரு அட்லீஸ்ட் ஒரு டீசன்ட் ஸ்கோருக்கு கொண்டு வந்தது ருத்ராஜ். அதையும் நம்ம வந்து ஒரு ஏமாற்றமா சொல்லக்கூடாது. வெரி குட். ஓவராலா பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இட்ஸ் ஸ்லைட்லி டிசப்பாயிண்டிங் என்னன்னா மேட்சை வந்து கண்டினியூஸா வின் பண்ணணும். வின் பண்றதுக்கு இன்னும் நிறைய கொண்டு வரணும், நிறைய திங்க் பண்ணணும், நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும். ஃபீல்டுல வந்து கேப்டன்சிங்கிறது ரியலி வி ஆர் மிஸ்ஸிங் தோனி. அவரோட கேப்டன்சி மிஸ்ஸிங் தான். என்னவோ சஞ்சு சாம்சன் தான் கேப்டன்சி பண்ற மாதிரியே தெரியுது. அது ஒரு பெரிய டவுட் இருந்துட்டு தான் இருக்கு. எனிவே இட்ஸ் வெரி குட். எல்லாரோட ஸ்டெம்பிங் எப்படி இருந்துச்சு? ரியலி 2 பண்ணாரு, 1 அவுட், இன்னொரு நாட் அவுட். ரெண்டுமே ரியலி சூப்பர். சஞ்சு சாம்சன் நேரெல்லாம் பார்த்ததும் தெரியுது கொஞ்சம் லேசியா இருக்கு. ரொம்ப நாளா இந்தியன் டீம்ல இல்லைன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஓகே, வெரி குட். கௌரவ தோல்வி வரும் படுதோல்வி தான். ஸோ ரொம்ப சஞ்சுவே டிபெண்ட் பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. பேட்டிங்ல கொஞ்சம் சஞ்சுவே டிபெண்ட் பண்ணியிருந்தது. பட் ருத்ராஜும் ஃபார்முக்கு வரணும்னு பார்த்தோம். பட் இந்த ஃபார்முக்கு வருவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா 28 for 2 இருந்தது. 2 விக்கெட் போனதுக்கு அவங்க இம்பாக்ட் பிளேயர் ஒரு பேட்ஸ்மேனை கொடுத்தாங்க. அது அவங்க பண்ண பெரிய மிஸ்டேக். அந்த இம்பாக்ட் பிளேயர் பண்ணுவாருன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பாலே தூக்கி அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. அண்ட் இம்பாக்ட் பிளேயர் அப்போ கொண்டு வராம செகண்ட் இன்னிங்ஸ்ல ஏதாவது பவுலரை கொண்டு வந்துட்டாவது சான்ஸ் கொஞ்சம் இருந்தது. அது ஒன்று மிஸ்டேக் பண்ணுவாங்க. ப்ளஸ் ருத்ராஜ் வந்து ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸுக்கு ஒரு பால் கூட அடிக்கிற மாதிரி இன்டென்ட். ஒரு பால் கூட பவுண்டரி, ஃபர்ஸ்ட் 2 பால் பவுண்டரி போச்சு. அதுக்கப்புறம் அதே எட்ஜ் கட்டு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு பால் கூட இன்டென்ட் காட்டல. அரௌண்ட் 15 ஓவர்ஸ் வரைக்கும். 15th ஓவருக்கு அப்புறம் தான் அவர் அடிக்க ஆரம்பிச்சார். 6-4 ஸோ அது ஒரு மிஸ்டேக். பிளஸ் ருத்ராஜ் வந்து லோவஸ்ட் 50 இதுவாக தான் இருக்கும் நினைக்கிறேன். IPL 50 அரௌண்ட் 49 பால் 50 அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து சிவம் துபே வந்து இந்த மாதிரி பேசினாரு. பிச்சு ரொம்ப ஸ்லோவாக இருக்கு, பால் பேட்டுக்கு வரமாட்டேங்குதுன்னு சொன்னாங்க. பட் த வே சாய் சுதர்ஷன் விளையாடினது பார்த்தா பிச்சு நல்லா இருந்தா தெரியுது. இவங்க சரியா ஆடல. அவர் வந்து 46 பால் 87 அடிச்சார். அண்ட் சிஎஸ்கே வந்து இந்த லாஸ்ட்னால 17 ஓவர்ஸ் தோற்றாங்க. இந்த லாஸ்ட்னால அவங்க நெட் ரன் ரேட் வந்து +1.118 இருக்குது. அது வந்து இப்போ +0.118 இருக்குது. அது வந்து -0.121 வருது. ஸோ இப்போ இன்னும் இருக்கிற 6 மேட்ச்ல அட்லீஸ்ட் 5 மேட்ச் ஜெயிக்கும். அதுல கொஞ்சம் டஃப் மேட்சஸ் வரும். பஞ்சாப் கூட இன்னொரு மேட்ச் இருக்கு தர்மசாலால. அதுக்கப்புறம் மும்பையோட ஒரு மேட்ச் இருக்கு, அப்கமிங் மேட்ச். அவங்களும் ஃபார்முக்கு வர ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் வேற என்ன இருக்கிற 6 மேட்சஸ்ல லக்னோ கூட 2 மேட்ச். அதான் மெயின். கொஞ்சம் மேட்ச் ஈஸியா ஜெயிக்கும். அதுக்கப்புறம் அதுதான் போல இருக்கலாம், ஜெயிக்கலாம்.
ஹோப் இருக்கு அவ்வளவுதான். நெக்ஸ்ட் மேட்ச் மும்பையோட கொஞ்சம் ஃபார்முக்கு வந்தாங்கன்னா it was just part of the game obviously. Like we already know that CSK will always come back stronger. We were here for Dhoni actually. Wanted to play but didn't play, but we still have faith in CSK. Definitely GT. CSK forever. CSK forever. We will not lose CSK forever. ஓகேங்களா. பட் ஆனால் கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் ஆனால் ரிமைனிங் இருக்கிற மேட்ச் வந்து கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. லாஸ்ட் டைம் மும்பையை ஒரு மாதிரி அடிச்சு விட்டாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் மும்பை கூட தான் இதே மாதிரி அடிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுதான் ஐ ஹோப். சஞ்சுவே ரொம்ப டிபெண்ட் பண்ண மாதிரி இல்ல இப்போ ஓவரால் அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்போ ஃபிளமிங் ஸ்டேட் வந்து கடைசியாக சொல்லியிருந்தாங்க தோனி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் தோனியே சொல்லிட்டாரு லாஸ்ட் 11 எதுவும் மாற்ற தேவையில்லை, இப்போ கரெக்டாக போயிட்டுன்னு சொல்லி தலைமை எந்த நேரத்துக்கு சொன்னோன்னு தெரியல. இந்த மேட்ச் தோத்துட்டாங்க. பட் கண்டிப்பா வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பா. ஒரு டாஸ் போகும்போதே ஒரு பதட்டமா போறாரு. அவரு ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருக்காரு, இப்படி பதட்டமா இருக்கிறவர் வந்து கேப்டன்சில இருந்து என்ன ரிலீவ் பண்ணுங்க, வேற யாருன்னா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ மைண்டோட ஆடலாம். ரெண்டாவது இப்போ ஒரு பால் டு பால் மிடில் ஆர்ல வரலாம். பவர் பிளே போனா இப்போ மற்ற டீம்லாம் பாருங்க பவர் பிளேல 100 மேல அடிக்கிறாங்க. இவங்க போய் 30-40 பவர் பிளே விக்கெட் தான் மாறுறதுக்கு பால் டு பால் ஆடுறதுக்கு நீங்க மிடில் ஆர்டர் வந்துடலாம். ஓப்பனிங் வந்து பண்ணா அச்சாடுறது இப்போ ஆயுஷ் மாத்திரம் இல்லை, நம்ம சர்ஃப்ராஸ் கான சஞ்சு இறங்கலாம். அச்சாருக்கு பவர் பிளே அச்சாரும் விக்கெட் போகாது, ஏன்னா அச்சானா பால் போயிட்டு போகுது வெளில. இவர் போய் சிங்கிள் ரொட்டேட் பண்றது பவர் பிளே போகணும் அவசியம் இல்லை. கேப்டன்சி பிரஷரா இருக்கு இவருக்கு. அதாவது டாஸ் போடும்போதே அவர் சொல்றாரு டாஸ் போறதே பக்கமா இருக்குன்னா அப்ப நீ கேப்டன்சிலையும் பிரஷரா தான் இருக்கும். அது அவரா வந்து வெளில கமிட்மெண்ட் இது பண்ணி ஒரு இது பண்ணணும். இந்த கேப்டன்சி வந்து ரிலீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் சொல்லி ஃப்ரீயா ஒரு பால் டு பால் ஆடுனா மிடில் ஆர்ல விக்கெட் போச்சுன்னா பால் டு பால் ரொட்டேட் பண்ணலாம். பவர் பிளேல விக்கெட் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. இப்போ வந்து சஞ்சு இருந்தா இந்த ஸ்கோர் வந்து நம்ம 200 வந்திருக்கோம். 200 ஜெயிச்சு போமான்னு தெரியல, ஏன்னா பவுலிங் அதுக்கேற்ற மாதிரி இல்லை. இப்போ வந்து புதுசா 2 பேர் வந்திருக்காங்க. ஆகாஷ் மதுவால் வந்திருக்காரு, சென்சர் பான்சன் வந்திருக்காரு. இவர் இப்போ வந்து நம்ம ஃபாரினர் யாரும் எடுக்க முடியாது. ஆகாஷ் மதுவால வந்து நம்ம உள்ள போட்டிருக்கலாம். இப்போ கூட இப்போ வந்து குருபசன் பேர் என்ன குருபசன் அவருக்கு பதிலாக வந்து இந்தியன் பாஸ்போர்ட் இவரை போட்டுக்கலாம் நம்ம உள்ள, ஏன்னா இவரும் அடி வாங்கிட்டாரு. நெக்ஸ்ட் வந்து பிளேயிங் லெவன்ஸ் கரெக்டாக இது கொண்டு போய் இவங்க எப்போ தோத்தாங்கன்னா அந்த இம்பாக்ட் பிளேயர்லேயே தோத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் நீ விக்கெட் போனா நீ டாப் ஆர்டரே இல்லாம நீ போய் இம்பாக்ட் யூஸ் பண்ண முடியும். டாப் ஆர்டர் ப்ராப்பரா ஒரு 5th டவுன் வரைக்கும் பேட்டிங் வச்சுதான் நீ 11 கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பேட்டிங்னால இம்பாக்ட் எதுக்குன்னா ஏர்லியா விக்கெட் போச்சுன்னா நீ இது பண்ணலாம். ஆனா அதுக்கு நீ ஃபர்ஸ்டே 1 டவுனுக்கே 2 செகண்ட் டவுனுக்கே நீ இது எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்காது. ஃபர்ஸ்டே சர்ப்ராஸ் கான பிளேயிங் லெவலில் போட்டுருக்கணும். அவங்க இப்போ உரியல் பட்டியல் எடுத்துனா அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் நம்ம வந்து பிளேயிங் பண்ண முடியாது. அதுக்கேற்ற மாதிரி இவர் ஆடி இருக்கணும். யாரும் சர்ப்ராஸ் கான் ஆடி இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆகிட்டு போறாங்க. அவர் எல்லா மேட்ச் ஆடி இருக்காங்க. இந்த மேட்ச் ஃபெயிலியர் தான், அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. இப்போ ஒரு பவுலர் ஷார்டேஜ் ஆச்சு. போன மேட்ச் நம்ம வின் பண்ண காரணம் முகேஷ் சௌத்ரி, ஆனால் அவர் பிளேயிங் லெவல் இல்லை. இவங்க தோற காரணம் இது மட்டும்தான். கரெக்டான பிளேயிங் லெவல் கொண்டு வந்தாலே ஜெயிக்கலாம். அடுத்த மேட்ச் பார்க்கலாம். பிளே ஆஃப் போலாம்ங்கிறது, ஏன்னா எல்லா மேட்சும் எல்லா டீம் உடையோட ஆடுறாங்க. இப்போ பாரு பஞ்சாப் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கலாம். 265 அடிச்சு ஜெயிச்சு பண்ணோம்னா பாதி எந்த அளவுக்கு லெவல் பார்க்கலாம். இன்னைக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் சொதப்பி தான் இருந்தாங்க. ஜிடி ஈஸியா லீட் எடுத்துட்டாங்க. அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே பயங்கரமா விக்கெட் போட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா ஆர்சிபி ஃபேன், நான் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி வந்தேன். ஸோ லைக் ஆர்சிபி டாப் ஆஃப் ஆர்டர்ல இருக்காங்க. சென்னை திரும்ப இந்த பிளே ஆஃப்ல வருவாங்களா மாட்டாங்களா தெரியல, கொஞ்சம் டவுட் தான். ஆனா ரொம்ப இதுவா தான் போயிட்டு இருக்கு, ஆவரேஜா தான் போயிட்டு இருக்கு என்னோட கேம் பிளே. மேபி கம்பேக் பண்ணலாம். பெங்களூர் லைக் ருத்ராஜ் வந்து இந்த வாட்டி பேட்டிங் நல்லா பண்ணாரு, பட் ஆனால் ரொம்ப பால் வேஸ்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆமா ஆமா, நானும் அதை பார்த்தேன். ரொம்ப டாப் பால். ஆமா, அவரு மேபி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். சிஎஸ்கே மொத்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனா பண்ணிடலாம், கம்பேக் பண்ணிடலாம். மேட்ச் வந்து நாங்கள் மதுரையிலேருந்து வரோம். ஜெயிக்கணும்னு சொன்னோம், பட் ஆனால் தோத்துட்டாங்க. ஓகே, பட் ஆனால் பிரவிஸோட கேட்ச் பார்த்தோம். எங்கள் ஸ்டார்டிங் பார்க்க நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. பேட்டிங்கே ஒழுங்கா பண்ண முடியல. அவங்க சூப்பரா பவுலிங் போட்டாங்க. இல்ல அதனால ஜிடி டீம் வந்து ஃபீல்டிங்கும் பவுலிங்கும் சூப்பரா இருந்துச்சு. பட் இருந்தாலும் 1-2 விட்டாங்க. நம்மளும் நம்ம ஒரு 2 கேட்ச் விட்டோம். அதுவும் நிறைய விட்டாச்சு. பவுலிங் ஓகே தான். பேட்டிங் கொஞ்சம்
கொஞ்சம் ஏமாற்றம் இருந்தது, பட் வில் கம் பேக் அகைன். அதுதான் சிஎஸ்கே ஃபேனாக நான் சொல்லுவேன். மேட்ச்னால தான் இந்த ஒரு மேபி சம்மர்னால பட் வில் கம் பேக் பட் இந்த டே மேட்ச்ல ஜிடியோட 2 பவுலர்ஸ் சிராஜும் ரபாடாவுமே ஸ்டார்டிங்ல நல்லாவே வெரி சூப்பர் ஸ்டார்டர். நம்ம கொஞ்சம் அதில் லேக் ஆகிட்டோம். இட் இஸ் மை ஒப்பீனியன், பட் வில் கம் பேக். ஐ ஹோப் அண்ட் கான்ஃபிடென்ட். மும்பை மேட்ச் கண்டிப்பா வில் கிவ் a definite comeback. All the best. ஆக்சுவலாக வந்து போன மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கம்பேக் மேட்ச் எப்படி இருக்குமோ அந்த லெவலில் கொடுத்தாங்க மும்பை கூட. அதை எதிர்பார்த்து நம்ம வந்து நீ சடனாக போட்ட பிளான் தான் வந்து மேட்ச்சை வந்து பார்த்தா பயங்கர டிசப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப சர்வீஸ் அம்சனே டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம் ப்ரோ, ஏன்னா டாப் ஆர்டரில் இப்போ அவர் அடிக்கணும்னா வந்து நமக்கு ரன் வர்ற மாதிரி இல்லை. மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அப் பண்ணணும். ஸ்ட்ரென்த் அப் பண்ணணும்னா சிவம் தூபே ஒரு சில பேர் வந்து இன்டர்வியூ எடுத்து ஆடணும். அப்படி ஆடலைன்னா 1-2 மேட்ச் உட்கார வச்சா நமக்கு வந்து ஏதாவது மாற வாய்ப்பு இருக்கு. அவங்களே டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ டாப் ஆர்டர்ல வந்து ஒரு 2 பேர் ஆடாத பட்சத்தில் மிடில் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகுது. ஆனால் இன்னைக்கு வந்து சொல்ல போனால் மிடில் ஆர்டர் தான் நமக்கு வந்து கை கொடுத்து ரன் எடுத்தாங்க. டாப் ஆர்டர்ல 3 பேர் அவுட் ஆனது அங்கேயே மேட்ச் வந்து ட்ராப் பேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம மிடில் ஆர்டர் எடுத்தனால இவ்வளோ ரன். அதுலேயும் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. சர்ஃபராஸ் கானை வந்து இம்பாக்ட் சப்பா கொண்டு வந்தது யூஸ் இல்லை. ஒரே பால்ல டக் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக அந்த மூவ் பண்ணியிருக்கலான்னு நான் சொல்ல வரேன். அதுவும் என்ன சொல்றது, நல்லா போக வேண்டிய மேட்சை இவங்களாவே வந்து ட்ராப் பேக் பண்ணி மேட்ச் இந்த லைக் 8 மேட்சா தோனி வரல. இதுக்கப்புறம் இந்த சீசன்ல வருவாரா? இல்லை ப்ரோ, எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஸ்டார்டிங்கே வந்து ஒரு ஈவெண்ட் நடத்தி ஃபேர்வெல் கொடுத்து அனுப்பிச்ச மாதிரி தான் இருக்குது. கப்பு எல்லாம் வச்சு பண்ணுற பட்சத்தில் வந்து அந்த ஃபேர்வெல் மாதிரி தான் எனக்கு கிடைச்சிருக்கு. வரமாட்டான்னு தான் நான் ரொம்ப ஒரு 200 மேல அடிச்சோம்னா ஜெயிச்சிருக்கோம். பேட்டிங் ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் ஆச்சுன்னா கண்டிப்பாக வின் பண்ணிருக்கோம். ரொம்ப டாப் பால் ஆடிட்டாங்களோ வெயில் நேரம் ரொம்ப சரியான அந்த பால் வந்து கணிக்க போட்டாங்க. அதுதான் ஒன்றும் கிடையாது. அதனால அவங்க வந்து பேட்டிங் சூஸ் பண்ணாங்க, பவுலிங் சூஸ் பண்ணாங்க. நல்லா பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஏன்னா வெயில் ஓவராக இருந்தா பால் வந்து கணிக்க முடியாது. அதனால வந்து விக்கெட்டு 200 வச்சுருந்தா கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கோம். ஆனா நமக்கு ஏதோ வின்னிங் ஃபார்ம்ல மாதிரி இருந்துச்சு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடி ஒரு 200 அடிச்சதுக்கு அப்புறம் டிஃபெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. பட் அந்த ஆப்ஷன் கிடைக்கல. அது வந்து நைட் மேட்ச். டே மேட்ச்ல கொஞ்சம் டே மேட்ச்ல வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களால கணிச்சு ஆட முடியாது. ட்ரை பண்ணா ஜெயிச்சிடலாம்.